ரைட். ஓகே. அப்ப இந்த அதாவது எங்கட செயற்பாடு வந்து விளங்கியாண்டு சரிண்ணாச்சு. அப்ப அது அடுத்த விஷயத்துக்கு நான் போறேன். அடுத்த விஷயம் வந்து பந்தி வடிவமைப்பு செய்தல், பேராகிராஃப் ஃபார்மேட்டிங். ரைட். அலைன்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறாங்க வந்து அலைன்மெண்ட். இங்க பார்க்கலும் 6வது இலக்கம் சொல்லிக்கிற நேர்படுத்த இடப்பக்கமாக நேர்படுத்த, அதாவது லெஃப்ட் அலைன்மெண்ட் இங்க பார்க்கலும் லெஃப்ட் அலைன்மெண்ட். அதே மாதிரி 8வது வந்து சென்டர் அலைன்மெண்ட் மத்தியில், அது அடுத்து வந்து ரைட் அலைன்மெண்ட், அது வந்து ஜஸ்டிஃபை இரு பக்கங்களையும் சமமாக நேர்படுத்த. ரைட். இந்த விஷயங்கள் நாங்க எப்படின்னு சொல்லி குயிக்கா பார்த்துட்டு வருவோம். ரைட். குயிக்கா என்ன வந்து எங்கட வேர்ட் டாக்குமெண்ட் ஓபன் பண்ணி கொள்றேன். ரைட். இங்க வந்து ஒரு பிளாங்க் டாக்குமெண்ட் ஓபன் பண்ணி ஒரு சார் அந்த ஸ்கிரீன் இல்ல. ஸ்கிரீன் வரல. ஓகே. இப்போ ஓகே தானே? ரைட். ஓகே. நாங்கள் அடுத்த விஷயம் நாங்கள் பார்ப்போம் வந்து பந்தி வடிவமைப்பு செய்தல். ரைட். ஓகே. பேராகிராஃப் ஃபார்மேட்டிங். பேராகிராஃப் ஃபார்ம் இங்க பார்க்கலும் அலைன்மெண்ட் ரெண்டு சொல்லிக்கிறாங்க. ரைட். இடப்பக்கமாக நேர்படுத்தல், அதே மாதிரி மத்தியில் நேர்படுத்தல் சென்டர் அலைன்மெண்ட், அதே மாதிரி வலப்பக்கம் அடுத்து இரு பக்கம். பார்க்கணும் எனக்கு ஐக்கன் லெஃப்ட் அலைன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும், லெஃப்ட் லைனை பொறுத்த வரைக்கும் இங்கே லெஃப்ட் சைட்ல இருந்தீங்கள பக்கத்துக்கு நோக்கிய வாரிக்கு சென்டர் அலைன்மெண்ட் வந்து சென்டரா இருக்குது எங்கட அந்த லைன்ஸை பார்த்தா எங்களை விளங்கும். அதே மாதிரி ரைட் அலைன்மெண்ட் இந்த ஐக்கன், அதே மாதிரி ஜஸ்டிஃபை, அதாவது ரெண்டு பக்கமும் சமனாகிக்கிறது. ரைட். ஓகே. லெட் சி. இது நாங்கள் வந்து எங்களோட ப்ராக்டிக்கலில் எங்களோட வேர்ட் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டில் வந்து எப்படின்ட்டு பார்ப்போம் அலைன்மெண்ட். ஓகே. ரைட். நாங்கள் வந்து ஒரு 4 பேராகிராஃப்ஸ் ரெண்டுமா வந்து எடுத்து கொள்ளுவோம். ரெண்டுமா நாங்கள் பேராகிராஃப் எடுக்கிறேன்னு சொன்னால் எங்களுக்கான ஒரு ஃபார்முலா இருக்குது. அதை ஈக்குவல் அடித்து ரேன் ரேன் எங்களுக்கு எத்தனை பேராகிராஃப்ஸ் வேணுமோ, எனக்கு 4 பேராகிராஃப்ஸ் வேணும். ஸோ 4 அடிச்சுக்காமா ஒரு பேராகிராஃபில் வந்து எத்தனை லைன் ஈக்கணும். ஸோ எனக்கு 5 லைன்ஸ் ஈக்கணும். ப்ராக்கெட் க்ளோஸ் அண்ட் என்டர். எஸ், ஐ காட். ரைட். நான் வந்து 1 2 அதே மாதிரி 3 4 பேராகிராஃப்ஸை வந்து எடுத்துக்கோங்க. முதலாவதாக வந்து எங்கிட்ட புக்கில் சொல்லிக்கிறாங்க வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட், லெஃப்ட் அலைன், அது மாதிரி சென்டர், ரைட், ஜஸ்ட். ஃபர்ஸ்ட்டுக்கு நான் இந்த முதலாவது பந்தியை பார்ப்போம். முதலாவது பந்தியை லெஃப்ட் அலைன். ஓகே. முதலாவது நாங்கள் எந்த ஃபார்மேட்டிங் செய்கிறதாக இருந்தாலும் என்ன செய்யணும் படிச்சுக்கிறோம், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் பந்தியை லெஃப்ட் அலைன்மெண்ட் செய்யணும். நான் வந்து செலக்ட் பண்ணி கொண்டேன். நீங்களை பார்க்கலும் இங்கே ஹோம் என்ற டேப்ல பேராகிராஃப் என்ற செக்ஷனில் டயலாக் பாக்ஸில் எங்களுக்கு இங்கே ஐகான் காணப்படுது. லெஃப்ட் அலைன்மெண்ட், அலைன் லெஃப்ட்னு சொல்லிட்டு. ரைட். அப்போ இதை நாங்கள் வந்து டிஃபால்ட்டாக எனக்கு லெஃப்ட் அலைன்மெண்ட்டை தான் காணப்படுது. அப்படி இல்லாமல் இருந்து நான் லெஃப்ட் அலைன்மெண்ட்டுக்கு மாற்றணும்னு சொன்னால் இந்த ஐக்கனை கிளிக் பண்ணா இது லெஃப்ட் அலைன்மெண்ட்டாக மாறும். பார்க்கலும் எங்களுக்கு லெஃப்ட் சைட்ல இருந்து எல்லாம் ஷேப் ஆகிக்கும். அதே மாதிரி இங்கே பக்கத்தை நோக்கிய வாரி இது லெஃப்ட் அலைன்மெண்ட். அடுத்து நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து சென்டர் அலைன். ஸோ நான் செகண்ட் பேராகிராஃபை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். இங்கே பார்க்கலும் அடுத்த வந்து சென்டர் அலைன்மெண்ட்டுக்கான ஐக்கன் இருக்குது. ஸோ அதை நான் வந்து கிளிக் பண்ணி கொள்கிறேன். அது அடுத்த விஷயம் நாங்கள் பார்க்க போகிறது வந்து ரைட் அலைன்மெண்ட். ஸோ பேராகிராஃபை நான் செலக்ட் பண்ணி ரைட் அலைனுக்கான ஐக்கனை கிளிக் பண்ணுறேன். டூவில் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ ரைட் அலைன் ஆகிக்குது என்ற பேராகிராஃப். லாஸ்ட் அலைனில் வந்து எங்களுக்கு வருது ஜஸ்டிஃபை. சாரி. ரைட்.
ஜஸ்டிஃபை. ஸோ லாஸ்ட் பேராகிராஃபை நான் செலக்ட் பண்ணுறேன். ரைட், நான் படித்தோம் ஒரு பேராகிராஃப் ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறேன்னு சொன்னால் அந்த பேராகிராஃபில் வச்சு நாங்கள் 3 முறை எங்களோட மவுஸால் கிளிக் பண்ணாது செலக்ட் ஆகிடும். ரைட், ஸோ ஜஸ்டிஃபைக்கான டூலை நான் கிளிக் பண்ணேன். எங்களோட பந்தியை பொறுத்தவரைக்கும் இப்போ ஜஸ்டிஃபை அலைன் செய்யப்பட்டிக்கு அப்போ 2 பக்கமும் சமனாக காணப்படுது. ஓகே, இது கிளியர் நான் நினைக்கிறேன். இது கிளியர் நான் நினைக்கிறேன். ரைட், அடுத்த விஷயத்துக்கு மூவ் ஆகும். அடுத்த விஷயம் எங்களுக்கு சொல்லிக்கிற வந்து இன்டென்டேஷன், உள்தள்ளுதலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் லெஃப்ட் இன்டென்டேஷன் அதே மாதிரி ரைட் இன்டென்டேஷன், ஃபர்ஸ்ட் லைன் இன்டென்டேஷன் அதே மாதிரி ஹேங்கிங் இன்டென்டேஷன் எப்படி நாங்கள் செய்கிறோன்னு பார்ப்போம். முதலாவது வந்து எங்களுக்கு காணப்படுவது வந்து லெஃப்ட் இன்டென்டேஷன் அண்ட் ரைட் இன்டென்டேஷன். ஓகே, இன்டென்டேஷனுக்காக வேண்டினா நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிட்டு நெக்ஸ்ட் பேஜில் வந்து நான் ஒரு 2 பேராகிராஃப் ஒரு 5 மட்டும் எடுத்துக்கொள்கிறேன். பேராகிராஃப் 5 with 3. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு சொல்லிக்கிறாங்க வந்து எங்களோட புக்கில் ரைட் லெஃப்ட் இன்டென்டேஷன் அதே மாதிரி ரைட் இன்டென்டேஷன். லெஃப்ட் இன்டென்டேஷன் என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் லெஃப்ட் இன்டென்டேஷன் செய்யணும். ஸோ நான் அதை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். பார்க்கல எங்களோட ஹோம் டேப்பில் பேராகிராஃப் என்ற செக்ஷன் டயலாக் பாக்ஸில் இங்கே ஒரு ஐக்கன் காணப்படுது, டிக்ரீஸ் இன்டென்ட் என்ற ஒரு விஷயம். ரைட், இதை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு லெஃப்ட் சைடை நோக்கி எங்களுக்கு இன்டென்ட் பண்ணல் மாய்க்கும். ஸோ இது லெஃப்ட் சைடை நோக்கி. அதே மாதிரி ரைட் இன்டென்ட் சொன்னால் நாங்கள் எங்களோட இன்டென்டேஷனை வந்து உள்தள்ளுதல் நாங்கள் வந்து அதிகரிக்கிற இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ அது ரைட் சைட். ஸோ நான் அதை கிளிக் பண்ணது ரைட் சைடை நோக்கி மூவ் ஆகும். அதே மாதிரி டிக்ரீஸ் லெஃப்ட் இன்டென்டேஷன் கொடுத்தா லெஃப்ட் சைடுக்கு வரும். இன்னொரு விஷயம் நான் கவனத்துக்கு கொள்ளலும், எங்களோட பார்க்கல மீங்க எங்களோட ரூலர் காணப்படுது, எங்களோட மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் ரூலர் காணப்படுது. அப்படி இல்லைன்னு சொன்னால் வந்து ரூலர் காணப்படலைன்னு சொன்னால் இங்கே ஹோம் டெப் அதே மாதிரி வியூ டெப்புக்கு போய் எங்களுக்கு இந்த ரூலரை வந்து எங்களுக்கு எக்ஸஸ் பண்ணிக்கூட எழுமா இருக்கும். ஓகே, ரைட். ஸோ நான் விஷயத்துக்கு வரேன். இந்த ரூலரில் இங்கே மேலே ஒரு டொட் காணப்படுது பார்க்கலாம். இங்கே இது வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் லைன் இன்டென்ட்னு சொல்லி, அதே மாதிரி ரெண்டாவது ஹேங்கிங் இன்டென்ட், அதே மாதிரி லெஃப்ட் இன்டென்ட். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டுக்கு லெஃப்ட் இன்டென்ட் பார்க்கணும். ஸோ அந்த ரூலர்லேக்கு 3வது டொட்டை வந்து நான் மூவ் பண்ணுறேன். இங்கே பார்க்கல எனக்கு இங்கே இந்த பக்கத்தை நோக்கி மூவ் ஆகுது. அதே மாதிரி லெஃப்ட் இன்டென்ட் இங்கே பக்கத்துக்கு வருது. ரைட், அதே மாதிரி எங்களோட ரைட் இன்டென்டேஷன் ரைட்டுக்கான டொட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஆகிக்குது ரூலரில். ஸோ அதை வச்சு எங்களுக்கு ரைட் சைடில் இருந்து வர ஒரு விஷயமா இருந்தால், ரைட் உதாரணத்துக்கு இது வந்து ரைட் சைடில் இருந்து ஆரம்பிக்கிற ஒரு டெக்ஸ்டாக இருந்தால் எனக்கு இது இங்கிருந்து ரைட் சைடால் வந்து மூவ் பண்ணிக்குள்ள ஏழுமா ரைட் கீழே இருக்கிற டாட். ரைட், ஸோ நான் கிளியர்ண்டு நினைக்கிறேன். ரைட் இன்டென்டேஷன் அண்ட் லெஃப்ட் இன்டென்டேஷன். ரைட், அடுத்த விஷயம் சொல்லிக்கிறேன் வந்து ஃபர்ஸ்ட் லைன் இன்டென்டேஷன். ஃபர்ஸ்ட் லைன் அப்போ என்ன ஃபர்ஸ்ட் லைனை மட்டும்தான் நான் உள் தள்ள வேண்டும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் லைனை மட்டும் இன்டென்டேஷன் பண்ண பேராகிராஃப்ட முன்னுக்கு வந்து நான் என் கர்சர்மாக வச்சுக்கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் லைன் இன்டென்டேஷனுக்கான ரூல் வந்து எங்களோட ரூலரில் பார்க்கலும் முதலாவதே மேலுக்கு இருக்கிற டொட். ஸோ அதை வச்சு நான் மூவ் பண்ணுறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் உள்தள்ளப்படுது. ரைட், இதுதான் ஃபர்ஸ்ட் லைன் இன்டென்டேஷன். ரைட், ஃபர்ஸ்ட் லைன் இன்டென்டேஷன் அது கிளியர்ண்டு நினைக்கிறேன். அடுத்த விஷயம் சொல்கிறாங்க வந்து முதல் வரி தவிர்ந்த ஏனைய வரிகளை உள்தள்ளுதல், அதாவது எங்களோட ஹேங்கிங் இன்டென்டேஷன். ரைட், ஹேங்கிங் இன்டென்டேஷன் பார்ப்போம். ஸோ பேராகிராஃபில் முன்னுக்கு சரிக்குது. இப்போ எனக்கு முதலாவது வரியை தவிர மற்ற எல்லாத்தையும் வந்து நான் உள்தள்ளணும். ஸோ இங்கே மிடில் டொட்டை பார்க்குறேன் எனக்கு ஹேங்கிங் இன்டென்ட். ஸோ அதை நான் மூவ் பண்ணுறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் லைன் தவிர மற்ற எல்லாம் மூவ் ஆகுது எங்களுக்கு பார்க்கலுமா இருக்கும். ரைட், ஹேங்கிங் இன்டென்டேஷன். அடுத்து சொல்கிறாங்க வந்து லைன் ஸ்பேசிங் அதே மாதிரி பேராகிராஃப் ஸ்பேசிங்.
இந்த டூலை பார்க்கலும் இங்கே ஒரு டூல் காணப்படுது. இது வந்து நாங்கள் லைன் ஸ்பேசிங்காக பேராகிராஃப் ஸ்பேசிங் ரெண்டுக்கும் பொதுவாக யூஸ் பண்ணுறது டூல். ரைட், ஃபர்ஸ்ட் லைன் ஸ்பேசிங் எப்படின்னு பார்ப்போம். ரைட், லைன் ஸ்பேசிங்காக வேண்டினா ரைட் இந்த செகண்ட் பேராகிராஃப் எடுத்துக்கொள்கிறேன். இதில் இருக்கிற இந்த 4 லைன்ஸுக்கும் இடையில நான் வந்து லைன் கேப் கூட போடணும், அதாவது லைன் ஸ்பேஸ். ஸோ அந்த பேராகிராஃபை நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்க்கலும் எங்களோட பேராகிராஃப் டயலாக் பாக்ஸில் இப்படி ஒரு ஐக்கன் காணப்படுது, எங்களோட புக்கில் காணப்பட்ட மாதிரி. அதை கிளிக் பண்ணி எனக்கு என்ன அளவில் லைன்ஸுக்கு இடையில கேப் வேணும், ஸ்பேஸ் வேணும் அப்படின்றத நான் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துக்கொள்ளேன். ரைட், இதில் இல்லாத ஒரு அளவில் எனக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும். ரைட், ஓகே, 1.8 கொடுக்கணும் எடுப்போமே. ஸோ நான் என்ன செய்யலாம், லைன் ஸ்பேசிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எனக்கு என்ன அளவில் வேணுமோ ரைட் 1.8 கொடுப்பேன். 1.8 கொடுத்து ஓகே கொடுத்தாங்க. 1.8 அளவில் லைன் ஸ்பேசிங் வந்திக்கும். அடுத்த விஷயம் வந்து எங்கள்கிட்ட பேராகிராஃப் ஸ்பேசிங்கை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. 2 பேராகிராஃபுக்கு இடையில நாங்கள் ஸ்பேஸ் செய்யணுமா இருந்தால் அது ரெண்டுக்கும் இடையில ஒரு என்டர் கிளிக் பண்ணி ரைட் இப்படி ஒரு கேப் எடுத்துட்டு அதை நாங்கள் வந்து அதைத்தான் அதிகரிக்கணும். ஸோ எங்களோட லைன் ஸ்பேசிங் ஆப்ஷனுக்கு எப்படி நாங்கள் அளவுகளை வந்து கூட்டுவதனோட எங்களோட பேராகிராஃப் ஸ்பேசிங்கை வந்து அதிகரித்து மாற்றிக்கொள்ள கூடியதாக இருக்கும். ரைட், அப்போ இந்த இண்டென்டேஷன் அதே மாதிரி லைன் ஸ்பேசிங் விளங்கிக்கும் நினைக்கிறேன். ஓகே, நான் சொன்ன விளங்கின தானே? அப்போ கிளியர் தானே? இல்லை மறு விளங்கப்படுத்தவா? Clear, sir. ஒருத்தர் தான் பேசுற. இப்போ உங்களுக்கு விளங்குதா? கனெக்ட் ஆகலைன்னு நினைக்கிறேனா? கேக்குதா? சவுண்ட் கேக்குதா உங்களுக்கு? நான் அடுத்த விஷயத்துக்கு போவோம். எல்லாரையும் சொல்லிட்டேன். அப்போ டைமும் இல்லை எங்களுக்கு, கொஞ்சம் காலம் தான் நினைக்கிறோம். இப்போ கிரேட் 10 சிலபஸை முடிச்சுட்டு கிரேட் 11 சிலபஸை முடிக்க வேண்டிய தேவைக்கு இதில் எங்களுக்கு ஸ்டெப்ஸ் எழுதிக்கிறாங்க. மைக்ரோசாஃப்ட் வேர்டில் எப்படி செய்யணும். ரைட், உமது வடிவமைப்பு தேவையான கருவியின் மீது உனக்கு, அதாவது அதே மாதிரி தான் செக்ஷனை போயிட்டு பேராகிராஃப் என்ற டயலாக் பாக்ஸ் இங்க பார்க்கலாம். பேராகிராஃப் அண்ட் டயலாக் பாக்ஸ்ல இவ்வளவு வேலையும் செஞ்சேன்னா லெஃப்ட் அலைன்மெண்ட், ரைட் அலைன்மெண்ட், சென்டர், அதே மாதிரி இன்டென்டேஷன் அப்படியான வேலைகளை நாங்கள் வந்து இங்கே தான் செஞ்சோம். ரைட், பேராகிராஃப் அண்ட் டயலாக் பாக்ஸ்ல தான் இந்த விஷயங்களுக்கு இதை செய்யறோம். அதே மாதிரி லிப்ரோஃபீஸ் ரைட்டரை பொறுத்த வரைக்கும் இங்க குறித்த பந்தியில தெரிவு செஞ்சுட்டு ஃபார்மேட்டிங் டூல் பார் என்ற இதுக்கு போயிட்டு ஃபார்மேட், அதே மாதிரி பேராகிராஃப் அண்ட் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி செஞ்சு விட ஸ்டெப்ஸை வந்து கொஞ்சம் பாடமாக இங்கே செயற்பாடு தந்திக்கிற செயற்பாடு. இந்த செயற்பாடை செஞ்சுட்டு போவா என்ன மாதிரி டைம் எடுக்கும், செஞ்சு பார்த்து கொள்ளலாம். நாங்க செஞ்சு பாக்குறோம், டவுட் இருந்தா கேக்குறோம். ஓ, அப்படி இருந்தா கேளுங்க. இல்ல நான் என்ன டைம் ஒன்று கிடைச்சா செய்யறத ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி கூட ட்ரை பண்றேன். கொஞ்சம் ஞாபகம் காட்டும் இடையில, இப்ப மறந்துடும். ஞாபகம் காட்டினா நான் நாளைக்கோ இன்றைக்கு நைட்டுக்கு செஞ்சு போட்டுறேன். ரைட், அடுத்த விஷயத்துக்கு நான் மூவ் ஆகிறேன். குண்டு குறிகள் இலக்கங்கள் வடிவமைப்பு. ரைட், புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங். முதலாவது வந்து சொல்லிக்கிற புல்லட் மார்க்னு சொல்ற வந்து 14 காட்டப்பட்டு இது ஒரு புல்லட் மார்க் வகை. இங்க பார்க்க இந்த மார்க் போட்டி ஒவ்வொரு லைன். அடுத்து வந்து நம்பர் லிஸ்ட் 17வது 1T போட்டி. அடுத்து வந்து மல்டி லெவல் லிஸ்ட் 18வது காட்டுது எங்களுக்கு. ABCD போட்டு வந்து மல்டி லெவல் லிஸ்ட் சொல்லி. அடுத்து வந்து நிழற்படுத்தல், பின்னணி ஷேடிங். அடுத்து வந்து பேக்ரவுண்ட் கலர் 19வது பார்க்கலும். உதாரணத்துக்கு வந்து இந்த ஒரு ஷேப் ஒன்று போட்டிக்கிறாங்க. ஷேப்பு தான் நான் வந்து பேக்ரவுண்ட் கலர் அது மாதிரி ஷேடிங் பண்ணிக்கிறேன். 20வது வந்து எல்லையிடுதல், விளிம்பிடுதல், போர்டை வந்து எங்களுக்கு 20,000 பார்க்கலாம். இந்த போர்டை விஷயங்கள் நாங்கள் எப்படி செய்யுதுன்னு குயிக்கா பார்த்துட்டு ஓகே.
டெக்ஸ்ட் அதே மாதிரி டெக்ஸ்ட் டூ டெக்ஸ்ட் 4 விஷயம் டைப் பண்ணிக்கிறேன். இதுக்கு எனக்கு வந்து புல்லட் மார்க் போடணும். குண்டுக்குரியன்னு சொல்றேன். அப்ப நான் இது 4க்கும் போடணும்னு சொன்னா 4ஐயும் வந்து நான் செலக்ட் பண்ணி கொள்றேன். செலக்ட் பண்ணி இது எப்படி சொன்னா நான் தரவை வந்து உள்ளீடு செஞ்சுட்டு அதுக்கு பிறகு ஃபார்மேட் பண்ண போறேன். ரைட்? சாரி, ரிக்வெஸ்ட் பண்ண தெரியா? ரைட், நான் அக்செப்ட் பண்ணல. நாலு விஷயத்துக்கு போறேன். தரவை வந்து உள்ளீடு செஞ்சுட்டு ஃபார்மேட் பண்ண போறோம். சோ 4 விஷயத்தையும் தெரிவு செஞ்சு இதுக்கு மார்க் போட போறோம். இங்க பார்க்கலும் எங்களுக்கு ஹோம் டேப்ல பேராகிராஃப் பண்ற டயலாக் பாக்ஸ்ல இங்க பார்க்கலும் புல்லட் மார்க், அதாவது இங்க காணக்கூடிய இந்த புல்லட்ஸ் என்ற விஷயத்தை தெரிவு செஞ்சு எங்களுக்கு தேவையான என்ன மார்க் போடணும் அதை வந்து எங்களுக்கு அப்ளை பண்ணிக்கொள்ள இயலும். எங்களோட புக்கை பொறுத்த வரைக்கும் இப்படியான ஒரு மார்க் காட்டு சொன்னா அதை வந்து தெரிவு செஞ்சு அதை போட்டுக்கொள்ளும். இன்னொரு விஷயம் நான் பார்த்தேன், எங்களோட ஆரம்பத்திலே பார்த்து தரவை உள்ளீடு செஞ்சுட்டு ஃபார்மேட் பண்ணும், மேலும் ஃபார்மேட் பண்ணிட்டு தரவை உள்ளீடு செய்யும் மேலும் சொல்லிப்பாங்க. இப்ப பார்க்கலும் எங்களுக்கு முதலாவது விஷயத்துக்கு டெக்ஸ்ட் 100 மட்டும் நான் புல்லட் மார்க் போட்டி, ரெண்டாவது வாரத்துக்கு எனக்கு புல்லட் மார்க் வேணும்னு சொன்னா ஜஸ்ட் என்டரை மட்டும் கிளிக் பண்ணோம்னு சொன்னா அது ஒட்டுவா புல்லட் மார்க் வரும். அங்க எனக்கு வந்து எனக்கு தேவையான டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணி கொள்ளையிலும். பண்ணிக்கிறீங்க, ஏதாவது டவுட்டா? அதே மாதிரி அடுத்த லைன்லயும் வேணும்னு சொன்னா என்டர் பட்டனை நாங்க கீபோர்ட்ல பிரஸ் பண்ணோம்னு சொன்னா அடுத்த புல்லட் மார்க் அப்படி வந்து கொண்டே இருக்கும். அப்படி தொடர்ந்து அடுத்த விஷயம் நாங்க பார்த்த நம்பரிங் எஸ் நம்பர் லிஸ்ட். அதே மாதிரி சாம்பிள் 200 எடுக்கிறேன். 2 விஷயம் எடுத்தேன். இதுக்கு நம்பர் போடணும். எனக்கு சாம்பிள் 100க்கு ஒரு ஒன்னாம் நம்பரும் அடுத்தது 2ஆம் நம்பர். இப்போ ரெண்டையும் செலக்ட் பண்ணிங்க பார்க்க நம்பர் இருக்குது. இங்க வந்து எனக்கு தேவையான நம்பர் எனக்கு போட்டுக்கொள்ளும். அதே மாதிரி அடுத்த விஷயம் எங்களுக்கு சொல்லிங்க வந்து மல்டி லெவல் லிஸ்ட், அதாவது ஏபிசி போடுவது. இல்ல எனக்கு இங்க 1 2 ஆர்டர் போடணும் ஏபிஎன். ஸோ நான் 2 செலக்ட் பண்ணிங்க 2 செலக்ட் பண்ணிங்க ஏபிசி காணப்படுது. அதுல கேபிட்டலா சிம்பிளான்னு பார்த்து எங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை போட்டுக்கொள்ளும். அதே மாதிரி இங்க ஒரு மெத்தட் இங்க பார்க்கலாம் எங்களுக்கு எங்கட ரோமன் இலக்கமிகி ரோமன் நம்பர்ஸ். ஸோ அதே எங்களுக்கு வந்து இந்த உடலுக்கு வந்து போட்டுக்கொள்ள இயலுமா. அடுத்தது வந்து ஷேடிங், அதே மாதிரி பேக்ரவுண்ட் கலர். இப்ப நீங்க பார்க்கறது எனக்கு ஒரு செவ்வக வடிவம் ஒன்று எடுத்து அதைத்தான் நாங்க வந்து கலர் பண்ணிக்கிற பேக்ரவுண்ட் கலர் கொடுத்திக்க, அதே மாதிரி அதுக்கு பார்டர் போட்டி. ரைட், எப்படி ஒரு இதை இன்செர்ட் பண்ணி செய்யறது பார்ப்போம். அதுக்கான விஷயம் ரைட். இது எனக்கு ஷேடிங் பண்ணணும். சாரி, டேப் ஒன்று எடுத்து நாங்க வந்து கலர் பண்ணல. என்ன விஷயம் நடந்தீங்கன்னு சொன்னா இந்த டெக்ஸ்ட் எல்லாம் ஓல் செலக்ட் பண்ணி இதுக்கு வந்து நான் ஷேடிங் செஞ்சுக்கிறேன். அதை எப்படி செய்யறேன்னு சொன்னா உதாரணத்துக்கு பண்ணுங்க, செலக்ட் பண்ணிடுமா இந்த ஈஸி எங்களுக்கு. ரைட், இல்ல இப்படி ஒரு செக்ஷன் எங்களை ரைட் இங்க பாக்குறேன். இதே நாங்க சேர்த்து இருக்கோம். டெக்ஸ்ட் வரும். இதெல்லாம் நாங்க செலக்ட் பண்ணி பார்க்கலும் பேராகிராஃப் டயலாக் பாக்ஸ்ல ஷேடிங் என்ற ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணி எங்களுக்கு என்ன கலர் தேவையோ அதை வந்து எங்களுக்கு பண்ணி போடலுமா. உதாரணத்துக்கு நான் வந்து மோ கலர்ஸ் கொடுத்து ஒரு கலர் ப்ளூல இப்படி ஒரு கலர் கொடுக்கலும். நீ பார்க்கலும் ஷேடிங் பண்ணிட்டோம் பேக்ரவுண்டுக்கு. அதே மாதிரி ஒரு பார்டர் அவுட்லைன் போடணும்னு சொன்னா ரைட்
இங்க ஒரு அவுட்லைன் போட்டுருந்தீங்கன்னா இங்க செலக்ட் பண்ணிட்டு இங்க பார்க்கல எனக்கு border காணப்படுது border டூல். நீங்க இது எப்படியான border வேணும் ரைட், லைனுக்கும் வேணுமா இல்லாட்டி அவுட் சைட் border வேணுமாண்டா அப்படி ஒரு அவுட் சைட் border போட்டுட்டு அதே வந்து எங்களுக்கு டிசைன் பண்ணிக்கொள்ள இயல்பாய்க்கும். அதாவது அடுத்த அடிப்பதை கூட்டி நீங்க பார்க்கலாம், அடிப்பதை கூட்டி அஹ், அதே மாதிரி ரெடி கலர் வந்து நாங்க சொல்லி போர்டோட அடிப்பதை நான் கூட்டிட்டேன். அதே மாதிரி போர்டர் கலர் வந்து சேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொன்னா போர்டர் கலர் இங்க பார்க்கலும் ரைட். போர்டர் அண்ட் ஷேடிங் இதுல வந்து நாங்க கலர்ல வந்து yellow கலர் கொடுக்குறேன். ஸோ எங்க போர்டர் வந்து yellow கலரா மாறி ரைட். அப்ப ஷேடிங் பார்த்தோம், அதே மாதிரி போர்டர் விளிம்பிடுதல் எப்படின்னு சொல்லி இதையும் பார்த்தோம். அப்ப அது கிளியரா? ஓகே. அடுத்த விஷயம் சொல்லிக்கிற வந்து தேர்ந்தெடு வாக்கியங்களுக்கு ரைட் பிரிவிலிருந்து குண்டுக்குள் மற்றும் அட்டவணைகளை உட்பொருத்த முடியும். எனினும் பிரதான பட்டியலின் இறுதியில் ரைட் மல்டிலெவல் லிஸ்ட் பட்டியலை ஆரம்பிப்பதற்கு பின்வரும் படிமுறைகளை கையாளும். விசைப்பலகையில் உள்ள டெக்ஸ்டாவை அழுத்துக. பிரதான பட்டியல் பல்துறை பட்டியலுடன் இணைவதற்கு பிரதான பட்டியல் பல்துறை பட்டியல் இணைவதற்கு பல்துறை பட்டியலின் இறுதியில் ஷிஃப்ட் பிளஸ் டெக்ஸ்டாவியை அழுத்துக சொல்லிக்கிறேன். இந்த இதைத்தான் நான் ப்ராக்டிகலா எப்படி செய்யறேன்னு சொல்லி பார்த்தேன். ஸோ அதுக்கான ஷார்ட்கட் கீ இங்க தரப்பட்டீங்க ரைட். ஷார்ட்கட் கீ தரப்பட்டீங்க என்ன விஷயம்னா இங்க பார்க்கலும் ஒன் சாம்பிள் ஒன்னுக்குள்ள நான் ஒரு டெக்ஸ்ட் இன்னும் உண்டு அதுக்குள்ள உட்கலை இது மாதிரி உதாரணத்துக்கு பிரைமரி மெமரி அண்டு ஒன்ல தந்தி இதுக்குள்ள 1.1 வந்து ரொம் அதே மாதிரி ரெம்னு சொல்லி தரப்பட்டீங்க. அப்படி எப்படி செய்யணும் தான் நான் சொல்ல வரேன். இதுக்குள்ள நான் ஒரு விஷயம் செய்ய போவேன். என்டர் பண்றேன். அடுத்த லைனுக்கு வரதுக்கு ஒரு 2ஆம் நம்பர்ல எனக்கு வேணும் 1.1. ஸோ நான் அதை வந்து டெக்ஸ்ட் ஸ்பேஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கொள்றேன். க்ளோஸ் பண்ணிட்டு என்ன செய்யணும், கொஞ்சம் சைடு ஆக்கணும் ரைட். அதாவது ரைட் சைடுக்கு வந்து உள் தள்ளணும். ஸோ அதுக்கு நான் வந்து அங்க சொல்லியிருந்தாங்க டெப் கீயை வந்து பயன்படுத்த சொல்லி டெப் கீயை பயன்படுத்த டெப் கீ எங்களோட கீபோர்ட்ல வந்து டெப் கீ காணப்படும். அதாவது டெப் அண்டு சொல்லி எழுதிக்கும் அந்த டெப் கீ. என்னோட கெப்ஸ் லோக்குக்கு கீபோர்ட்ல கெப்ஸ் லோக்குக்கு மேல காணப்படுதுதான் டெப் கீ. கியூ லெட்டருக்கு லெஃப்ட் சைட்ல. ஸோ அதை கிளிக் பண்ணி ஒரு ஸ்டெப் இங்கெல்லாம் தள்ளி கொடுக்குறேன். தள்ளிட்டு என்ன செய்யணும்னு சொன்னா எங்களுக்கு நம்பர் போடணும் வந்து 1.1. ஸோ எனக்கு இங்க 1.1 போடலாம். போட்டு ரெம் அதே மாதிரி 1.2 வந்து ஒட்டோவா வரும். அதே மாதிரி இங்க ரொம்ப பண்ணிட்டு நம்ம வேணும்னு சொன்னா என்டர் கொடுத்து 1.3 அப்படி அது வந்து ஒட்டோவா ஜென்ரேட் ஆகிக்கொண்டே இருக்கும். இதை அவங்க சொல்ல வந்தேன். அதாவது டெக் எப்படி யூஸ் பண்ணி அடுத்த உள் தள்ளல் வேலையில செய்யறேன். ரைட். அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து நான் இப்ப செஞ்ச மாதிரி தான் புக்ல தரப்பட்டீங்க. அப்ப நீங்க இதை யூஸ் இந்த புக் பார்த்தவங்க ஸ்டெப்ஸ் வந்து எப்படி அதை செய்யறேன்னு சொல்லி ஸ்டெப்ஸ் வந்து அவனோட எக்ஸாம்ல நான் ப்ராக்டிக்கல் பேஸ் பண்ணி செய்ய போறல. நீங்க இந்த புக்ல பார்த்துக்கொள்ள ஸ்டெப்ஸ் கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஸ்கூல்ல வந்து வாய்ப்பு கிடைக்கிற டைமுக்கு வந்து ப்ராக்டிக்கல் செஞ்சு பார்த்தேன். ஏனென்றா பாடமாக்கிறதை விட ப்ராக்டிக்கல் செய்ய போகலதான் வந்து அதோட ஸ்டெப்ஸ் வந்து ஞாபகம் நிக்கிறது கூட அப்படின்னு நான் சொல்றேன். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா அதை செஞ்சு பார்த்துங்க. அதே மாதிரி இங்க செயற்பாடு தந்திக்கிறேன். இது மிக ஈஸியான செயற்பாடு தான். அப்ப இது வந்து செஞ்சு பாருங்க. எனக்கு கொஞ்சம் ஞாபகம் படுத்தினா நான் ட்ரை பண்றேன். அதை ரெக்கார்ட் பண்ணி அது இப்படி செய்யறது போடுறதுக்கு. ஓகே, போதுமா? இதோட கிளாஸ் முடிப்போமா என்ன மாதிரி இல்லாட்டி அடுத்த விஷயத்த பாக்குறோம். போதும் சார். ஓகே, அப்ப ரைட். ஓகே, அப்ப நான் கிளாஸை வந்து வைண்ட் அப் பண்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.